அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய பதிவில் பெருவாழ்வு என்பதை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். உலகியலில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாண்டு போவது சிறிய வாழ்வு. இதனால் நமக்கு பிறவி துன்பம்தான் பெருகிக் கொண்டே போகும். இதனை தவிர்த்து நீடூழி இன்புற்று நலமோடும் வாழும் வாழ்க்கையை வள்ளற் பெருமான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இந்த பெருவாழ்வு என்பது நமது ஆன்மா அடையும் லாபமாகும். இதனையே வள்ளற் பெருமான் ஆன்ம லாபம் என்று கூறுகின்றார்கள். இப்போது ஆன்ம லாபம் என்றால் என்ன என்பதனை பார்ப்போம். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு ஆகும். மற்றைய உலகியல் வாழ்வுகள் எல்லாம் சிறிய வாழ்வு ஆகும். எனவே ஒப்பற்ற பெரிய வாழ்வு என்பது துன்பம், பயம், அச்சம் போன்ற எந்த இடர்பாடுகளையும் இல்லாமல் வாழ்வதுதான் ஒப்பற்ற பெரிய வாழ்வு. சரி அன்பர்களே, அந்த வாழ்வு இணைத்தும் துன்பிலா வாழ்வு, பாணிப்பு இல்லாத பெருவாழ்வு, அருள் புரியும் வாழ்வாக அமையும். சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாளைக்கு பார்த்து கொள்வோம் என்று தள்ளி போட்டு கொண்டே இருந்தால் மரணம் வெகுவில் வந்துவிடும். மரணத்தை நம்மால் தடுக்கவும் முடியாது. யார் மரணத்தை தடுக்கலாம்? சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் தான் மரணத்தை தவிர்க்க முடியும். சரி, இதற்கு சாதனை ஏதாவது உண்டு. அதுதான் பரோபகாரம். இதில் ஜீவகாருண்யம், தயவு, கருணை அடங்கிவிடும். இரண்டாவது சத்திய விசாரம். சான்றோர்கள் இனத்திரு என்பது பழமொழி. சத்திய விசாரம் செய்தலே ஆகும். எப்படியாக நாம் பழகி வந்தால் கற்பம் மரபல கழிந்தாலும் அழியாத அற்புதத்தை தருவார் வள்ளற் பெருமான். எனவே சமய மதங்களை தாண்டி சன்மார்க்க சங்கத்தவர்கள் மட்டுமே மரணத்தை தடுக்க முடியும். எனவே அன்பர்களே, அறிவை வளர்க்கும் சத்திய விசாரமும் அன்பை வளர்க்கும் பரோபகாரமும் நம் வாழ்வின் ஒரு பகுதியாக பழகி வந்தால் ஆகாயம் போல் விளங்கும் ஞான தேகத்தை பெற்று இன்புற்று வளமோடும் நலமோடும் பல்லாண்டு வாழலாம். ஆகவே அன்பர்களே, சத்திய விசாரம், பரோபகாரம் இவைகளை நாம் பின்பற்றி சன்மார்க்க இனத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி.